வணக்கம் நண்பர்களே. உண்மையான பயணம், உண்மையான அனுபவம், அர்த்தமுள்ள கதைகள். வெல்கம் டு MSK Vlogs. வணக்கம் நண்பர்களே. தனுஷ்கோடி கடற்கரையின் வரலாறு மற்றும் பெருமைகளை பற்றிய இந்த சிறப்பு வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் ராம். இன்று நாம் தமிழ்நாட்டின் மிகவும் மர்மமான மற்றும் அழகான இடங்களில் ஒன்றான தனுஷ்கோடியை பற்றி பேசப் போகிறோம். வணக்கம், நான் மாலதி. தனுஷ்கோடி என்பது வெறும் கடற்கரை மட்டுமல்ல, அது புராணங்கள், வரலாறு மற்றும் இயற்கை அழகு நிறைந்த ஒரு இடம். இந்தியாவின் தென்கிழக்கு முனையில் பாம்பன் தீவின் நுனியில் அமைந்துள்ள இந்த இடம் வங்காள விரிகுடா மற்றும் மன்னார் வளைகுடா சந்திக்கும் இடமாகும். சரியாக சொன்னீர்கள் மாலதி. தனுஷ்கோடி என்ற பெயரின் பொருள் வில்லின் முனை என்பதாகும். இது இந்து புராணத்தில் ராமாயணத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. புராண கதைகளின்படி ராமர் இலங்கையை அடைய இந்த இடத்திலிருந்துதான் கடலை கடக்க ராமசேது அல்லது ஆதாம் பாலத்தை கட்டினார். ராவணனை வென்ற பிறகு திரும்பி வரும் வழியில் ராமர் தனது வில்லால் அந்த பாலத்தை அழித்ததால் தான் இந்த இடத்திற்கு தனுஷ்கோடி என்ற பெயர் வந்தது. ஆம், இந்த இடம் மிகவும் புனிதமானது. இங்கிருந்து இலங்கை வெறும் 31 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது. கடலின் பரப்பில் சில பகுதிகளில் தண்ணீரின் ஆழம் வெறும் 1 மீட்டர் மட்டுமே. இதை ராமசேதுவின் எச்சம் என புராணங்கள் கூறுகின்றன. இது இயற்கையால் உருவான சுண்ணாம்பு பாறைகள் என விஞ்ஞானிகள் விளக்குகின்றனர். தனுஷ்கோடியின் வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வு 1964 டிசம்பர் 22, 23 இரவில் நடந்தது. அன்று வந்த கடும் புயல் முழு நகரத்தையும் அழித்துவிட்டது. அந்த நேரத்தில் மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. கடல் அலைகள் 20 அடி உயரத்திற்கு எழும்பி நகரத்தை முழுவதுமாக மூழ்கடித்தன. அந்த புயலில் சுமார் 1800 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அதில் ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு வந்து கொண்டிருந்த ஒரு ரயிலும் அடித்துச் செல்லப்பட்டது. அதில் 115 பயணிகள் உயிரிழந்தனர். புயலுக்கு முன்பு தனுஷ்கோடி ஒரு செழிப்பான நகரமாக இருந்தது. அங்கே ரயில் நிலையம், அஞ்சல் அலுவலகம், சுங்க அலுவலகம், மருத்துவமனை, பள்ளிகள், கோயில்கள், தேவாலயங்கள், வணிக நிறுவனங்கள் என எல்லாம் இருந்தன. புயலுக்கு முன்பு தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையின் தலைமன்னாருக்கு நேரடி கப்பல் சேவைகள் இயங்கின. இது 2 நாடுகளுக்கும் இடையே முக்கிய வர்த்தக மற்றும் பயணப்பாதையாக இருந்தது. சாதாரண பயணிகள் மட்டுமல்லாமல் ராமேஸ்வரம் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பலரும் இலங்கையிலிருந்து இந்த வழியாகத்தான் வந்தனர். புயலுக்கு பிறகு இந்திய அரசு தனுஷ்கோடியை வாழ முடியாத இடம் என அறிவித்தது. அதன் பிறகு அந்த இடம் முற்றிலும் கைவிடப்பட்டு பேய் நகரமாக மாறியது. பல ஆண்டுகள் அங்கு யாரும் செல்வதற்கான வசதிகள் இல்லை. 2016 தான் அங்கு மீண்டும் சாலை அமைக்கப்பட்டது. இப்போது சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. இன்றும் தனுஷ்கோடியில் 1964 புயலின் அடையாளங்களை காணலாம். இடிந்த கட்டடங்கள், தேவாலய சுவர்கள், பாழடைந்த ரயில் நிலையம் என்று பல இடங்கள் புயலின் வடுக்களை இன்னும் சுமந்து நிற்கின்றன. இந்த இடிபாடுகள் சூழ்ந்த கடற்கரை அழகு சுற்றுலா பயணிகளை கவர்கிறது. தனுஷ்கோடியின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அங்கே 2 கடல்கள் சந்திக்கும் காட்சியை காணலாம். வடக்கே நீல நிற வங்காள விரிகுடா கடல் நீரும் தெற்கே அலைகள் மோதும் மன்னார் வளைகுடா கடல் நீரும் சந்திக்கும் காட்சி மிகவும் அற்புதமானது. இந்த இடத்தைத்தான் அரிச்சல் முனை என்று அழைக்கிறார்கள். புயலுக்கு பிறகு தனுஷ்கோடியில் சில மீனவ குடும்பங்கள் மட்டுமே வசித்து வருகின்றனர். அவர்கள் மிகவும் கடினமான சூழலில் வாழ்கின்றனர். மின்சாரம் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் கடல் மீது நம்பியதே. இப்போது சுற்றுலா பயணிகளின் வருகையால் சிறிய வியாபாரங்களும் நடைபெறுகின்றன. தனுஷ்கோடிக்கு செல்லும் பயணிகள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அங்கு மாலை 6 மணிக்கு பிறகு தங்க அனுமதி இல்லை. அனைவரும் மாலை நேரத்திற்குள் வெளியேறிவிட வேண்டும். இயற்கையின் சீற்றத்தை அனுபவித்த இடம் என்பதால் பாதுகாப்பு நடவடிக்கையாக இந்த விதி உள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு தனுஷ்கோடி என்பது வெறும் படங்களுக்கான இடம் மட்டுமல்ல, அது நம் வரலாற்றையும் புராணத்தையும் இயற்கையின் சக்தியையும் உணர்த்தும் இடம். ஒரே நாளில் ஒரே இரவில் ஒரு முழு நகரமும் அழிந்து போகும் அளவுக்கு இயற்கையின் சக்தி எவ்வளவு பெரியது என்பதை உணர்த்தும் இடம். அதே நேரத்தில் ராமாயணத்தின் கதைகளும் ராமசேதுவின் புராணமும் நம் பண்டைய கலாச்சாரத்தின் பெருமையை உணர்த்துகிறது. தனுஷ்கோடியின் நீல நிற கடல், வெண்மணல் கடற்கரை, தொலைவில் கரியும் இலங்கை கரைகள், இவை அனைத்தும் தனுஷ்கோடியை ஒரு அற்புதமான இடமாக மாற்றுகிறது. தனுஷ்கோடிக்கு செல்வதற்கான சிறந்த நேரம் அக்டோபர் முதல் மார்ச் வரை. இந்த காலகட்டத்தில் வானிலை மிகவும் சாதகமாக இருக்கும்.
ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு வாடகை வாகனங்கள் மற்றும் ஜீப்புகள் மூலம் செல்லலாம். தனுஷ்கோடிக்கு செல்லும் போது நிறைய தண்ணீர் எடுத்துச் செல்வது, சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பு வழங்கும் தொப்பி அணிவது, சூரிய கண்ணாடி அணிவது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் அங்கு மரங்கள் மிக குறைவு, வெயில் அதிகமாக இருக்கும். முடிவில் தனுஷ்கோடி என்பது அதன் புராண கதைகளுக்காகவும் சோக வரலாற்றுக்காகவும் அதன் அற்புதமான இயற்கை அழகுக்காகவும் ஒருமுறையாவது பார்க்க வேண்டிய இடம். பழைய காலத்து இடிபாடுகளுக்கிடையே நடந்து செல்லும் போது வரலாற்றின் சுவாசத்தை உணரலாம். நம் பண்டைய கலாச்சாரத்தின் தடயங்களையும் இயற்கையின் சக்தியையும் மனிதர்களின் உறுதியையும் ஒரே இடத்தில் காணலாம் என்பது தனுஷ்கோடியின் தனித்துவம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட டிராவல், ஹிஸ்டரி, ஸ்பிரிச்சுவாலிட்டி கான்டென்ட் உங்களுக்காக கொண்டு வரது MSK Vlogs.